வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம், என்னாச்சு கண்ணு? தெரிலங்க, திடீர்னு ஏதோ ஹிட் இஷ்யூஸ். நம்ம அதிகமா மொபைல் பாக்குறோம், லேப்டாப் பாக்குறோம், ஐபிஎல் சீசன் போயிட்டு இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. சிஎஸ்கே மேட்ச் பாக்குறோம். நீங்க அதுக்கு அது மைண்ட் தான் ஏதோ வீங்கி இந்த சைடு எல்லாம் வரணும். இல்லைங்க, ஒரு சில பேருக்கு ரொம்ப அழுதா கண்ணு வீங்குன்னு சொல்லுவாங்க. அழலாம் இல்லைங்க. சரி, ஓகே, சரியா யோசிக்கிறோம், பார்க்கலாம். அப்புறம் நேத்து ஒரு மேட்ச் சன்ரைசர்ஸுக்கு கொஞ்சம் அழுகையா தான் போயிருந்துச்சு. சன்ரைசர்ஸும் ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் பண்றாங்களே ரொம்ப. நம்ம தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அவங்களோட அப்ரோச் பத்தி நிறைய பேசுறோம். மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்களா? என்ன நடக்குது அங்க? என்னதான் பிரச்சனை இருக்கு? மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. நேத்துக்கு ஆக்சுவலி மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நம்ம பாக்குற மாதிரி வர பால் எல்லாம் காத்துல தூக்கி அடிக்கணும்னு அவங்க விளையாடவே இல்லை. இஷான் கிஷனும் சரி, அபிஷேக் சர்மாவும் சரி 2-3 பவுண்டரிஸ் தரையோட அடிச்சாங்க. ஜஸ்ட் தட் அவங்க வந்து தப்பான ஜங்ஷன்ல அவுட் ஆனாங்க. ஜிடி போலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க ஸ்ரீராம். அப்புறம் மெயின் விக்கெட்ஸ் போச்சு. பட் ஸ்டில் அப்பப்ப உள்ள ரிகவரி பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நிதிஷ் ரெட்டி வந்து நல்லா விளையாடினாரு. கிளாசன் கேமை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி சாய் கிஷோரோட பிரில்லியன்ட் போலிங்ல அவர் மாட்டினாரு. அண்ட் டார்கெட் 150 தான் அப்படின்றப்போ இது சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து ஏத்த ஒரு டார்கெட் ஆயிருது. இது வரைக்கும் பட்லரும் சாய் சுதர்ஷனும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கில் எங்கடா மிஸ்ஸிங்னு பார்த்தோம், நேற்றுக்கு வந்துட்டாரு. அவங்களுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்த மாதிரியான கேம். நம்ம ஜிடி பத்தி பேசுறோம், ஒவ்வொரு மேட்ச்லயுமே அவங்க வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அண்டர் டாக்ஸ்னே பேசுறோம். பட் இனிமே அப்படி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய டீம்ஸ் அடுத்தடுத்து அடிச்சு வராங்களே. அப்படி இருந்தாலும் அவங்க தான் அண்டர் டாக்ஸா போவாங்க. ஆன் பேப்பர் இந்த டீம் அப்படிதான் ஸ்ரீராம். இந்த மேட்ச்ல கூட பாருங்களேன், அந்த டாப் 3ல 3 பேர்ல யாராவது ஒருத்தர் காப்பாத்திடுறாங்க. சோ அவங்க 3 பேரும் அவுட் ஆகி மிடில் ஆர்டர் மேல ஒரு பெரிய ஒரு தாக்கமே ஏற்பட மாட்டேங்குது. அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஐ மீன் இம்பாக்ட் பிளேயரா ஷர்ஃபின் ருதர்ஃபோர்ட் நிதி வந்து சூப்பரா விளையாடினாரு. பட் ஸ்டில் நீங்க பாருங்க, ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு இந்தியன் மிடில் ஆர்டரோட தான் அவங்க வந்து போறாங்க. ஷாருக் கானுக்குலாம் பெருசா பேட்டிங்கே வரல. அவர் தான் ஸ்லாட்டட் நம்பர் 4 இருக்காரு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர், ஐயோ. ஆமா, அதை பத்தி கண்டிப்பா பேசணும். இந்த வாஷிங்டன் சுந்தருக்கு நம்ம இந்த மேட்சை வச்சிருங்க. இதுக்கு முன்னாடி இந்த சீசன் அப்போ ஒரு பேச்சு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, வாஷிங்டன் சுந்தர் நல்லா பவுல் பண்ணுவாரு, நல்லா பேட்டிங் பண்ணுவாரு, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். பட் எந்த டீம்ல இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 11ல வந்து அவர் இருக்கவே மாட்டேங்கிறாரு. பெஞ்சில் உட்கார வச்சிடறாங்க, இடையில தேவைப்பட்டாதான் எடுத்துட்டு வராங்கிறாங்க. அப்படிதானே இருந்திருக்கிறாரு அவர். ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? நல்ல பொட்டன்சியல், நல்ல ஸ்கில் இருக்கு. அதுவும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எஸ்ஆர்ஹெச்ல டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் இஷான் கிஷன்றப்போ வாஷிங்டன் சுந்தர் உள்ள விளையாடுறாருன்னு இதனாலதான் அவரை விளையாட வைக்கிறாங்களோ போலிங் போடுறதுக்கு நினைச்சா போலிங்கே பெருசா கொடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபுல் மேட்ச். இதுல ஆச்சரியமான விஷயம், கியூரியஸ் கேஸ் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் என்னதுன்னா, அவர் வந்து இந்தியாவோட பெஸ்ட் 15ல இருக்காரு. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் ஐசிசி டோர்னமெண்டா இருக்கட்டும், பைலாட்டர் சீரீஸா இருக்கட்டும், எப்பவுமே ஸ்குவாட்ல வாஷிங்டன் சுந்தர் இருப்பாரு. இந்தியாவோட பெஸ்ட் 15ல இருக்கிற ஒருத்தருக்கு ஐபிஎல்ல இந்தியாவோட பெஸ்ட் 200 பிளேயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதுல இடம் கிடைக்க மாட்டேங்குது பிளேயிங் 11ல. இந்தியாவோட பெஸ்ட் 50க்கு ஐபிஎல்ல ஒரு டீம்ல வந்து கன்சிஸ்டன்டா ரன் கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், லாஸ்ட் 4 இயர்ஸ்ல அவர் ஐபிஎல் மேட்சஸ் விளையாடினதை விட இந்தியா மேட்சஸ் விளையாடினது அதிகம். நம்ம சாய் கிஷோருக்கு அப்படிதான் பேசணும். பட் சாய் கிஷோர் கேஸ் வந்து வேற. அவர் வந்து ரொம்ப நாள் பெஞ்சில் உட்கார வச்சாங்க. பட் இவர் வந்து வாசி வந்து அவர் வந்து நிறைய இடங்களை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு வந்திருந்தாரு. பட் இருந்தாலும் சான்ஸ் கிடைக்காம தான் இருந்துச்சு இல்லையா? சாய் வந்து இப்போ இந்தியாக்காக அப்கோர்ஸ் இந்த ஏஷியன் கேம்ஸ் டீம்ல விளையாடினாரே தவிர பெரிய இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. வாஷி இந்தியாக்காக இவ்வளவு ஒரு 4-5 வருஷமா நம்ம பார்த்திருக்கோம் அவரை. பட் ஸ்டில் கேம் கிடைக்கலன்றது வந்து ஆச்சரியம். பிளஸ் நேத்திக்கு நடந்தது வந்து மேபி அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஆஷிஷ் நேரா அவரோட பேட்டிங் ரொம்ப நம்புறாரு, ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காருன்றது கிளியரா தெரியுது. ஸோ பேட்டிங்ல அனுப்பி வச்சாங்க அண்ட் சூப்பரா விளையாடினாரு ஸ்ரீராம். அண்ட் கில் வந்து அவரை செமையா கைட் பண்ணி எடுத்துட்டு போனாரு. சொல்லிட்டே இருந்தாரு அவர்கிட்ட, தூக்கி அடிக்காதுன்னு. பட் கடைசியில தூக்கி அடிச்சு தான் அவுட் ஆனார் 49ல. பட் கில் வந்து ரொம்ப பர்டிகுலரா இருந்து கடைசி வரைக்கும் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அவரோட கைடன்ஸும் வாஷிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பேசுறோம் டாப் 3 தான் ஹெவியா இருக்கிறாங்க. அடுத்து வர பேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஃபின்ச் ஹிட்டர்ஸ் மாதிரி தான், டக்குன்னு அடிப்பாங்க, டக்குன்னு அவுட் ஆவாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸா தான் இருந்தாங்க. டக்குன்னு வந்து வாசியை வந்து உள்ள கூட்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறப்போ, மிடில் ஆர்டர்ல வைக்கிறப்போ ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கிறாங்களே. இது கண்டினியூ ஆகுமா? வாசி 11ல கண்டினியூ பண்ணுவாரா? கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம். கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும். இன்னமும் பாருங்க, கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இடம் இல்ல டீம்ல. அவ்வளவு இந்தியன்ஸ் நம்பி போறாங்க. சோ டிஃபரெண்ட். நேத்து எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஜிடிஏ வந்து எப்பவுமே குஜராத் டைட்டன்ஸ், குஜராத் தமிழன்ஸ்னு நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. பிளேயிங் 11ல 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருந்தாங்க. 4
4 ஃபாரின் பிளேயர்ஸ், 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ், மிச்சம் 3 ஸ்லாட் தான் மத்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ்ல அவங்க 2 ஃபாரின் பிளேயர்ஸோட போய் ஒரு ஃபாரின் பிளேயர் இம்பாக்டா தான் எடுத்துட்டு வராங்க. அதான் அவங்களோட ஃபார்முலாவா இருக்கு இப்போ. நான் பொதுவா சொல்றேன், ஒரு டீமோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா இது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. அவங்க ஃபுல்லா ஒரு 4 ஃபாரின் பிளேயர்ஸ், ஃபுல்லா ஒரு 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் போனா மத்த பிளேயர்ஸ் வந்து 3 பேர் தான் இருப்பாங்க. டீம் காம்பினேஷனே வேற மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஏதோ டிஎன்பிஎல்ல வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஆடலாம் அப்படின்னு அலோவ் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு டீம் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் நல்லா பண்றாங்க. அதனாலதான் தொடர்ச்சியா வந்து சான்சஸ் கிடைக்குது. சாய் சுதர்சன் கன்சிஸ்டன்டா ஆடுறாரு, இன்னைக்கு இல்ல, பட் இருந்தாலும் நல்லா கன்சிஸ்டன்டா அவர் நம்பலாம். அதே மாதிரி சாய் கிஷோர் அவரோட லோவஸ்ட் ஐபிஎல் ஸ்கோர் இதுதான். 5 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. இது வரைக்கும் டக்குக்குலாம் அவுட் ஆனதே கிடையாது. அவரை பெருசா நம்பலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் ஒவ்வொரு மேட்ச்லயும் அந்த 2 விக்கெட் போடுறது, எக்கனாமிக்கலா போட்டு கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பண்ணிடுறாரு. இது அவரோட விக்கெட். கிளாசனோட விக்கெட் வந்து பெரிய விக்கெட். நம்ம ஒவ்வொரு ஆட்டியும் பேசுறோம், கிளாசன் தான் வந்து அந்த பேட்டிங் ஆட கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறவர். அவரால் எப்படி வேணாலும் ஆட முடியும், மாத்தி ஆட முடியும், நின்று ஆட முடியும், சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சு ஆட முடியும். பட் அவரை தூக்குனாரு சாய் கிஷோர். ஸோ சாய் கிஷோர் ஒவ்வொரு மேட்சும் நாமளும் பேசிக்கிட்டே இருக்கிறோம், என்னதான் பண்றாரு அவரு. ஏன் ஆங்கிள்ஸ் சூப்பரா யூஸ் பண்றாரு. பேட்டர் வந்து எங்க அடிக்க போறாருன்றத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அண்ட் இந்த சீசன் அந்த கேரம் பால் டெவலப் பண்ணிருக்காரு. பிச்சாய் வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு வெளியே போகுது, அதை கமிங் டு மெண்டிஸ்க்கு போட்டாரு, சம பால், பட் விக்கெட் விழல. ஸோ யோசிக்கிறாரு பேட்டர் எங்க அடிப்பாங்கன்றதை யோசிச்சு போடுறாரு. பேஸ் வேரியேஷன், லென்த் வேரியேஷன் சூப்பரா இருக்கு. நல்ல மெதுவா போட வேண்டிய பால் மெதுவா போடுறாரு. ரொம்ப யோசிக்கிற போலர் ஸ்ரீராம். நம்மளே ஏற்கனவே சொன்ன அவர் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தான் யோசிப்பாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் யோசிச்சு பண்றாரு. அது ஒரு விஷயம். பிளஸ் ராஷித் கான் மாதிரி உலகத்தோட பெஸ்ட் ஸ்பின்னர் உங்க டீம்ல இருக்கிறப்ப நீங்க அவரை அவுட் ஷைன் பண்றீங்கன்னா வேற லெவல். அதே மாதிரி தான் இன்னொருத்தர் சிராஜ் வந்து அவருமே கொஞ்சம் கியூரியஸ் கேஸ் தான். போனாட்டி பெங்களூர் போனாரு, முன்னாடி ஆர்சிபிக்கு ஆடினவர், பெங்களூர்ல போய் மேன் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணிட்டு வந்தாரு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ். நேத்து வந்து ஹைதராபாத் அவரோட சொந்த ஊரு, அந்த பிரான்ச்சைஸிக்கு எதிராக, சொந்த ஊர் பிரான்ச்சைஸிக்கு எதிராக வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. ஸோ சிராஜ் என்ன பண்றாரு, அவரு எப்படி, நம்ம வந்து இடையில பார்த்தோம்னா ஒரு சின்ன பிரேக் இருந்துச்சு அவருக்கு, பட் திரும்ப வந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரு பேசுறப்ப கூட சொல்றாரு, அந்த சலைவா யூஸ் பண்றது, எச்சில் தொட்டு பால்ல யூஸ் பண்றது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்குது அப்படிங்கிறாரு. நிஜமாவே அது வந்து பெரிய பலனை கொடுக்குதா, எப்படி இருக்கு? ஆமா, எல்லா போலர்ஸும் சந்தோஷமா இருக்காங்களே. ஏன்னா ரிவர்ஸ் ஆகுது உங்களுக்கு. 20வது ஓவர் வரும்போது அந்த கடைசி 17வது ஓவர்ல இருந்தே ரிவர்ஸ் ஸ்விங் ஆரம்பிச்சிருது. அது ரொம்ப முக்கியம் ஸ்ரீராம் போலர்ஸ்க்கு. ஏன்னா எல்லாமே பேட்டர் டுவர்ட்ஸ். ஒவ்வொரு மேட்சும் நம்ம போன வருஷம் எல்லாம் பார்த்தோம் 220 240 அடிச்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த வருஷம் போலர்ஸ் நல்லாவும் போடுறாங்க. அண்ட் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குற விஷயமும் ஒரு சில விஷயங்களும் அமையுது. அண்ட் சிராஜ் அந்த சலைவா யூசேஜ் வந்து உங்களுக்கு ஓல்டு பால் பழசானதுக்கு அப்புறம் உதவுது. பட் எப்பவுமே சிராஜ் வந்து ஒரு நல்ல நியூ பால் போலர். அண்ட் அவருக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இங்க அங்கன்னு கிடைச்சிச்சுன்னா பூந்து விளையாடுவார் ஸ்ரீராம். ஏன்னா நல்ல ரெட் பால் போலர், அந்த லென்த்தை பிடிக்கிறாரு அண்ட் தைரியமா போடுறாரு. அந்த பிரேக் வந்து ஐ திங்க் அவரை கொஞ்சம், அவரோட ஈகோவை கொஞ்சம் ஹர்ட் பண்ணிருக்கு. ஏன்னா நீங்க பாருங்க, சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு வந்து ஹர்ஷித் ராணா மாதிரி ஒரு யங்ஸ்டர்லாம் விளையாடுறாங்க. பும்ரா அன்ஃபிட்ன்றப்போ சிராஜ் மாதிரி ஒரு பிளேயர் யோசிச்சிருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்னா அவருக்கு தான் போகணும்னு. பட் அவரை எடுக்கல டீம், வருண் சக்கரவர்த்தியை கூட்டு போனாங்க. மேபி இதெல்லாம் அவரை எடுக்கலன்றது கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கும், கொஞ்சம் கூடுதல் வெறியோட வராரு நினைக்கிறேன். என்னைக்குமே 100% கிரிக்கெட்டர். ஃபீல்டிங் என்னமா பண்றாரு, பாடி ஆன் த லைன் போடுறாரு, டீமுக்காக 100% கொடுக்க முடியும்னு காமிக்கிறாரு. ஆமா, ரொம்ப வருஷமா ஒரு பிரான்ச்சைஸ்க்கு ஆடி இருக்காரு, 7-8 வருஷமா. அந்த பிரான்ச்சைஸி நம்மள வந்து ரீட்டைன் பண்ணல, வெளியே விடுறாங்க அப்படிங்கிறப்ப, புதுசா போறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கே வந்து நிறைய யோசிச்சிருப்பாருல்ல, நிறைய வந்து ரீதிங்க் பண்ணியிருப்பாரு. நம்ம என்ன பண்ணணும், புதுசா என்ன நம்ம மிஸ் ஆகுறோம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு இல்லையா? நிச்சயமா யோசிச்சிருப்பாரு. ஸோ நேற்று வந்து மேட்ச் குஜராத் பக்கமா எல்லாமே போயிடுச்சு. பவுலிங் பேட்டிங் எல்லாம் நல்லா டாமினண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் சன்ரைசர்ஸ் ஒன்ஸ் அகெயின் வந்து ஃபிளாப் ஆகியிருக்கிறாங்க. பேட் கமெண்ட்ஸ் லாஸ்ட் மேட்சே பேச ஆரம்பிச்சிட்டாரு, எங்களோட அப்ரோச் வந்து தப்பா இருந்துச்சு அப்படின்னா நாங்க வந்து ரீதிங்க் பண்றோம், வேற ஏதாச்சும் மாத்தலாமா அப்படின்னு ட்ரை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி போன மேட்ச்ல தான் மனம் இறங்கி வந்திருந்தாரு. பட் இருந்தாலும் அடுத்த மேட்ச்லயும் தோத்துருக்கிறாங்க. என்ன பிரச்சனை, அவங்களால இந்த டீமால அப்ரோச்ச மாத்திக்க முடியுமா? கொஞ்சம் நின்று ஆடுற மாதிரி போற மாதிரி. நேத்திக்கு மாத்த ட்ரை பண்ணாங்க ஸ்ரீராம், அதான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். மாத்த ட்ரை பண்ணாங்க, பட் பிட்ச் ரொம்ப ட்ரிக்கியா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பால் வந்து கொஞ்சம் பால் கிரிப் ஆச்சு, சீமர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுல வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் டீமோட நமக்குலாம் தெரியும் பலமே பேட்டிங் தான். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஹைதராபாத் பிச்சா மாறிடுச்சு. சரி, இப்போ வந்து நான் ஒரு ட்வீட் கூட பார்த்தேன், சன்ரைசர்ஸ் அப்ரோச்ல பாதி, சிஎஸ்கே அப்ரோச்ல பாதி எடுத்து அப்படி மாத்தி விட்டுறணும், சிஎஸ்கேக்கு கொஞ்சம் அட்டாக்கிங்கா வரா மாதிரி வச்சிடணும், சன்ரைசர்ஸ்க்கு வந்து சிஎஸ்கே கிட்ட இருக்கிற அந்த பொறுமை, நிதானம் எல்லாமே வந்து கொடுத்துடணும் அப்படின்னு. 2 டீமும் வந்து தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2 வேற அப்ரோச். கம்பேர் பண்ணுவீங்களா அதை?
நேத்திக்கு அப்ரோச் மாத்துனாங்க ஸ்ரீராம். அதான் இது கம்பேர்னா ரெண்டு டீமும் தோக்குறாங்க அவ்வளவுதான். அப்ரோச் அப்கோர்ஸ் ஐ மீன் நான் எஸ்ஆர்எச் அப்ரோச் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லுவேன். அவங்கள வந்து ஜெயிக்கணும்னா விளையாடி ஆல் அவுட் ஆறதுலாம் நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஸ்ரீராம். T20 மேட்ச்ல. புரிஞ்சுது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது. இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்ச் இருக்கு. ஆர்சிபி எம்ஐ வான்கேடையில வச்சு. அப்புறம் வந்து பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மும்பைக்கு பும்ரா ரிட்டர்ன் ஆகுறாரு. மும்பை இதுவே வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இனிமே எங்க ஆட்டத்தை பாருங்கடா அப்படின்னு. செலிப்ரேட் பண்ணணுமே ஸ்ரீராம், அவ்வளவு பெரிய போலர். ஸோ நிச்சயமா செலிப்ரேஷன் இருக்கும். அண்ட் ஒர்க் லோட் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் நான் ஒரு நல்ல விஷயம் என்ன 4 ஓவர் தான் அவர் வந்து போடணும். பட் ஸ்டில் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பும்ரா மாதிரி ஒரு பிளேயருக்கு. ஏன்னா இந்த வருஷம் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் சீரிஸ் இங்கிலாந்து சீரிஸ்லாம் வருது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணும். பட் ஸ்டில் பும்ரா ஃபிட்டா உள்ள வரது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. பும்ரா உள்ள வராரு அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி அந்த அஸ்வினி, சத்யநாராயணா இவங்கள மாதிரி யாரோ ஒருத்தர் வெளியே பெஞ்சுக்கு போக வேண்டியது. ஆமா நிச்சயமா சத்யநாராயணா தான் போவார்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் கேம், எப்படி இருக்கும்? ஏன்னா ஆர்சிபி ஒரு நல்ல ஃபார்ம்ல வராங்க. லாஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நல்ல டீமா தெரியுறாங்க இந்த வாட்டி. மும்பை சிஎஸ்கேயோட கதை தான். ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்க, மற்ற மேட்ச் எல்லாம் தோத்துருக்காங்க. என்ன நடக்க போகுது மும்பைக்கு வான்கடையில வச்சு? எஸ், அதாவது ஹெட் டு ஹெட்னு பாத்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸ் மேட்சா இருக்கும் ஸ்ரீராம். ஹெட் டு ஹெட் மும்பை இந்தியன்ஸ் 19 ஜெயிச்சிருக்காங்க, ஆர்சிபி 14. கிளியர் எட்ஜ் மும்பை இந்தியன்ஸ். வாங்கடே ஸ்டேடியம்ல மும்பை 8 ஆர்சிபி 3 நடந்த மேட்சஸ்ல கிளியர் எட்ஜ் மும்பை. ஆனா 2020 இருந்து இந்த டீம்ஸ்குள்ள போட்டிகளை பாத்தீங்கன்னா 8 தடவை சந்திச்சிருக்காங்க. ஆர்சிபி 5 மும்பை 3. ஏன்னா மும்பையோட சில பேட் சீசன்ஸ் இந்த 2020 இருந்து நடந்திருக்கு. இந்த பர்டிகுலர் சீசன் அவ்வளவு கிரேட்டா இல்ல. ஆன் பேப்பர் மும்பை பெட்டர் டீமா இருக்கு. பட் ஆர்சிபி இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுறாங்க ஸ்ரீராம். ஐ மீன் அவங்களோட ஓப்பனிங் பாருங்களேன். ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி இந்த சீசனோட பெஸ்ட் ஓப்பனிங் பேரா இருக்காங்க. போன வருஷம் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா போன வருஷமும் ஸ்டேபிளா விளையாடினாங்க ஓப்பனர்ஸ். பட் இந்த வருஷம் ஒரு பக்கம் வந்து சுனில் நரேன், குவிண்டன் டிகாக் சேர்ந்தாப்புல கிளிக் ஆக மாட்டேங்கிறாங்க. சிஎஸ்கே கேட்கவே கேட்காதீங்க ஓப்பனிங் பேரு. டிராவிஸ் ஷேக் எஸ்ஆர்எச் ஓப்பனிங் காம்போ கிளிக் ஆகல. அண்ட் ஜிடி கூட ஒரு ஓப்பனர் அடிச்சா இன்னொரு ஓப்பனர் அவுட் ஆகுறாரு. இந்த மாதிரி இருக்கு. பட் எங்க இருந்தும் ஆர்சிபி அந்த கூட கிராக் பண்ணிட்டாங்க. விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் அமேசிங்கா விளையாடுறாங்க, சூப்பரா ஆடுறாங்க. நல்ல பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. டெப்த் வந்து இருக்கவும் செய்யுது. ஸோ கடைசி வரைக்கும் டிம் டேவிட் வரைக்கும்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. அன்னைக்குன்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ்ல பார்த்தோம்னா எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி ரோஹித் சர்மா போன மேட்ச் ஆடல, இன்ஜுரி. இந்த மேட்ச் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் உள்ள. ஸோ ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாரு? அவர்கிட்ட எதிர்பார்க்கறது அந்த பவர் பிளே பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். அது கிடைக்குமா மும்பைக்கு? அது கிடைச்சாலே அவங்களுக்கு பெரிய மொமெண்டம் கிடைச்ச மாதிரி இருக்கும். பின்னாடி சூர்யா, ஹர்திக் இவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க, திலக் இவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மொமெண்டம் கிடைக்குமா? மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கணும்னா அதுக்கு நடக்கணும் ஸ்ரீராம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மிடில் ஆர்டர் வந்து பிரஷர்லயே வருது. சோ ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் அதை ரிலீவ் பண்றதுக்கு அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வந்தா ரொம்ப வேகமா வரும். அவர் அட்லீஸ்ட் ஒரு 5-6 ஓவர் நின்னா கூட ஸ்கோர் போர்டு எங்கேயோ இருக்கும். சோ ரோஹித் சர்மா வரப்போ அவர் வந்து இந்தியாவுக்கு விளையாடுறப்ப வேற நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஐபிஎல்ல சாட்லி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நம்பர்ஸ் வந்து ரொம்ப மாறி இருக்கு. அவரு அந்த இந்தியா அப்ரோச் இங்க எடுத்துட்டு வரணும்னு பாக்குறாரு. அது கரெக்ட் தான். பட் தப்பான பாலையும் அவர் வந்து அட்டாக் பண்ண சூஸ் பண்றாரு. ஒரு 10 பால் எடுத்துக்கலாம் ஸ்ரீராம், தப்பே கிடையாது. ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு பிளேயரும் 10 பால் எடுத்துக்கிறாரு. ரோஹித் சர்மா இந்த ஈராவோட ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் 6 ஹிட்டர்ஸ். ஒரு 10 பால் எடுத்துக்கிட்டா தப்பே இல்லை. அதுக்கப்புறம் அவரால் ஈஸியா அடிக்க முடியும். ரோஹித் சர்மா அப்படியான கேம் ஆட முடியாதுன்னு இல்லை, அவரால் ஆட முடியும். அபிஷேக் இந்த மாதிரி ஒரு கேம் ஆடணும் அப்படிங்கறத வந்து அவரே வலிஞ்சு ட்ரை பண்றாரு. அந்த மாதிரிதான் இந்த மாதிரிதான் இருக்கணும். 2-3 ஓவர் நம்ம நின்று பெரிய ஹிட் கொடுத்துட்டு போனா கூட ஓகே தான் அப்படிங்கிறாரு. பட் இந்த மாதிரி சரியா படாத நேரத்துல மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நின்று ஆடினார் அப்படின்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவரால் கொடுக்க முடியும் தானே? கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ப்ரெடிக்ஷன் என்ன? நான் ஆர்சிபி டுவர்ட்ஸ் போறேன். சரி, ஓகே. நான் மும்பையை நம்புறேன். திரும்ப கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். பும்ரா திரும்ப வந்திருக்கிறாரு. ரோஹித் திரும்ப பேட்டிங்ல என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஒரு மாதிரி பாசிட்டிவா வராங்களான்னு பாக்கணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்ல சேஸுக்கு போய் கடைசியில வந்து தோத்தாங்க. அதுல இருந்தெல்லாம் வந்து மீண்டு வந்து ஒரு பெரிய கம்பேக் ஏதோ ஒரு சின்னதா தான் மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் மும்பை கிட்ட. அந்த சின்னதா மிஸ் ஆகிற விஷயம் இந்த முறை சரியா வருதான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸ்ரீராம். பாய்.